வணக்கம் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து ஜேடபிள்இ அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி. ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜேடபிள்இ அட்வான்ஸ்டில். ஹவு வில் யூ கன்வெர்ட் பியூட்டன் டு ஒன், அதாவது 2-butanone to propanoic acid இப்படி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் டாலன்ஸ் ரியேஜன், அது ஒரு மைல்டு ஆக்சிடைசிங் ரியேஜன். அது வந்து ஆல்டிகேட்டு தான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுமே தவிர கீட்டோன் அல்ல. நம்ம கொடுத்தது கீட்டோன். ஸோ டாலன்ஸ் ரியேஜென்ட் இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் ஃபெல்லிங் சொல்யூஷன், இதுவும் மைல்டு ஆக்சிடைசிங் ரியேஜன். இது வந்து ஆல்டிகேட்டை கார்பாக்சிலிக் ஆசிடாக மாற்றுமே தவிர கீட்டோனை செய்ய முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் அயோடைடு, இந்த H+ இல்லை. இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்களேன், இதுதான் சரியான ஆன்சர். சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அயோடின் அண்டு H+. இந்த 2-butanone அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தில் கீட்டோன் அப்படிங்கிற குரூப் இருக்குது. அது CH3C டபுள் பாண்ட் O. மெத்தில் கீட்டோன் அப்படிங்கிற குரூப் இருந்தாலே அது அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு இன்வால்வ் ஆகும். அப்போ நமக்கு அயோடோஃபார்ம் அப்படிங்கிற டெஸ்ட்டு நடக்கும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா அயோடோஃபார்ம் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், அதாவது CHI3 அப்படிங்கிறது கிடைக்கும், ப்ளஸ்ஸு சோடியம் ப்ரொப்பனையேட் அப்படின்னு ஒரு சால்ட்டு கிடைக்கும். ஸோ இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா ப்ரொப்பனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ how will you convert butane to 1 to propanoic acid அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சோடியம் ஹைட்ராக்சைடு /iodine/H+. அது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அயோடோஃபார்ம் டெஸ்ட். சரிங்களா? அயோடோஃபார்ம் டெஸ்ட்டில் அந்த கீட்டோனில் மெத்தில் கீட்டோன் CH3C டபுள் பாண்ட் O இது இருந்தால் தான் அயோடோஃபார்ம் டெஸ்ட்டில் இன்வால்வ் ஆகும். இந்த 2-butanone ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா CH3C டபுள் பாண்ட் O, CH2CH3. சரிங்களா? அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர்.